அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் வழங்கும் மனவாழ்வும் மனச்சிதைவும் தொடர் பயான் வழங்குபவர் மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள். ஏடி கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இஸ்லாத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண வயது என்ன, விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா 1929 ஆண்டு வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சாங்க பாத்தீங்களா. அந்த வருஷம் தான் 1929 ஆண்டு செப்டம்பர் 28 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்? சாரதா சட்டம்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு பேரு. அதாவது ஒரு ஆணுக்கு எந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு பெண்ணுக்கு எந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை வகுத்தாங்க. அந்த நேரத்தில் ஆணுக்கு 18 வயசாகவும் ஒரு பெண்ணுக்கு 15 வயசாகவும் என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அது கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த ஷரத்து மாறுச்சு. அதாவது பெண்ணுக்கு 18 வயசு இருக்கணும், ஆணுக்கு 21 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மாத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன, பெண்ணுக்கு 21 வயசு இருக்கணும்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இல்லறம் என்ற அந்த பந்தத்திற்குள் நுழைவதற்கு எந்த வயசு தகுதியான வயசு அப்படிங்கிறது துவக்க காலத்திலிருந்தே இருக்குது, விளங்குதுங்களா? அந்த அடிப்படையில தான் சகோதரி ஜசீமா அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம் தானே. அப்ப அந்த முழுமையான மார்க்கத்தில் இதற்கும் கூட வழிமுறை சொல்லப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு ஆணுக்கு திருமண வயசு என்ன, ஒரு பெண்ணுக்கு திருமண வயசு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கலாம் இல்ல. அப்ப அந்த அடிப்படையில தான் என்ன கேட்கிறாங்க, இஸ்லாத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இஸ்லாத்தை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, திருமணம் என்பதை அதிகமாக வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்நிகாஹு மின் சுன்னதி ஃபமர் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையை சார்ந்ததாகும், அதை காரணம் இல்லாமல் புறக்கணிப்பது என்னை சார்ந்தவர் அல்ல. திருமணம் செஞ்சுதான் ஆவணுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுமே திருமணம் செய்திருந்ததாகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அலஹா அஸ்வாஜம் வ துர்ரியா, மனைவிகளும் பிள்ளைகளும் உடையவர்களாகத்தான் நாம் அனுப்பிய தூதர்கள் இருந்தார்கள் சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். அதனால இந்த திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த துறவித்தனம் சொல்றாங்க பாத்தீங்களா, கல்யாணம் ஆகாம காடு மலைன்னு போறது, இதெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. அப்படிலாம் இருக்கவும் முடியாது. ஏன்னா மனிதன் இந்த மலம் ஜலம் கழிக்கிறான் பாத்தீங்களா, மலமே கழிக்க மாட்டேன், ஜலமே கழிக்க மாட்டேன், எனக்கு தாகமே ஏற்படாது, இப்படியெல்லாம் ஒருத்தன் சொன்னா அது பொய் தானே அது. ஏன்னா அது இயற்கை. அதே மாதிரிதான் இந்த உணர்வுகள் இருக்கு பாருங்க, இதுவும் இயற்கையானது, விளங்குதுங்களா? அது மாதிரியான அந்த அணுக்களோட தான் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கிறான். நோயின் காரணமாக ஒரு சிலர்களுக்கு அது மாதிரியான நிலை ஏற்படாமல் இருக்கலாம். மற்றபடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தையும் சரி, எந்த ஒரு உயிரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அது இந்த மாதிரியான ஒரு தேவையோட தான் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கிறான். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமணத்தை வலியுறுத்தி இருக்கிறது. இப்ப இஸ்லாம் இந்த திருமணத்தை வலியுறுத்தி இருக்கிறதே தவிர, அந்த திருமணத்துக்கு இதுதான் வயசு, ஆம்பளையா இருந்தா இவ்வளவு வயசு இருக்கணும், பெண்களாக இருந்தால் இந்த வயதை அடைந்திருக்க வேண்டும் என்ற வரம்புகள் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது மாதிரியான வரம்புகள் எல்லாம் கிடையாது, விளங்குதுங்களா? ஏன்னா மனிதனுடைய உடல் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும்
மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வந்து 11, 12 வயசுல தான் என்ன செய்வாங்க, பருவத்தை அடைவார்கள். வயசுக்கு வரதா சொல்றாங்க பாத்தீங்களா, அது. இன்னைக்கு என்ன, 8 வயசுலயே வயசுக்கு வந்துடுறாங்க, 9 வயசுலயே என்ன செஞ்சிடறாங்க, பெண்கள் வயதுக்கு வருகிறார்கள் கணிசமாக. அப்ப இது வந்து அந்த சுற்றுச்சூழல்னு சொல்றாங்க பாத்தீங்களா, உணவு பழக்க வழக்கம், அது மாதிரி அந்த உணர்வுகளை தூண்டுகின்ற காட்சிகள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறது. அப்ப இதுல வந்து நிறைய மாற்றம் இருக்குது, விளங்குதுங்களா? அப்ப இஸ்லாம் வந்து இந்த வயது தான் ஒரு பெண்ணுக்கு ஏற்ற வயது திருமணம் செய்வதற்கு, இந்த வயசு தான் ஒரு ஆணுக்கு ஏற்ற வயது திருமணம் செய்வதற்குன்னு சொல்லி வயசை வந்து இஸ்லாம் நிர்ணயம் பண்ணி இருந்துச்சுன்னு வைங்களேன். அதனால பலவிதமான சர்ச்சைகள் எழலாம். இந்த காலத்துல இல்லாமல் இருந்தால் கூட எதிர்காலத்துல எழலாம். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வயது வரம்பு நடைமுறைக்கு எதிரானதாக இருக்கலாம். ஒருவேளை சொல்லி இருந்தா அது மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் என்ன செய்யல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்துக்கு இந்த வயசு தான் இருக்கணும் என்று வரம்பெல்லாம் சொல்லவே இல்லை, விளங்குதுங்களா? அதே நேரத்தில் தகுதியை சொல்லி இருக்கிறது. வரம்பு என்பது வேறு, வயசு என்பது வேறு, தகுதி என்பது வேறு. எந்த வயசுல வேணாலும் தகுதி வரலாம், விளங்குதுங்களா? அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தகுதி இருக்குது பாத்தீங்களா, அந்த தகுதி ஒரு ஆளுக்கு வந்து 18 வயசுலயும் வரலாம், 21 வயசுலயும் வரலாம், 30 வயசுல கூட வரலாம். தகுதி தான் இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. இஸ்லாமிய இந்த இல்லற பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணை நம்பிதான் பெண் இருப்பாள், ஒரு பெண்ணை நம்பி ஆண் இருக்க போறது இல்லை, விளங்குதுங்களா? திருமணம் என்பது ஒரு பெண்ணை கவனிக்கக்கூடிய எல்லா பொறுப்பும் வந்து ஆணுக்கு தான் இருக்கிறது, பெண்ணுக்கு கிடையாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு வந்து சருத்து போடுறாங்க, எந்த முறையில் இருந்தா நீங்க திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சருத்து போடுறாங்க. என்ன சருத்து? மனிஸ்ததா மின்குமுல் பாத ஃபல்யதஸவஜ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திருமணம் செய்யக்கூடிய ஆற்றல், பாத்னா என்னது, ஆற்றல், முழுமையான ஆற்றலை யார் பெற்றிருக்கிறீர்களோ ஃபல்யதஸவஜ், அவர்கள் திருமணம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி. திருமணத்திற்குரிய தகுதி என்னன்னு கேட்டா வயசு அல்ல, திருமணத்திற்குரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது திருமதி அகமது போன்ற பெரும்பாலான நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் இது. இதுக்கெல்லாம் ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான் இது. அப்ப திருமணத்திற்குரிய ஆற்றல் தான் ஒரு ஆணுக்குரிய திருமணத்தினுடைய வரம்பு, விளங்குதுங்களா? திருமணத்திற்குரிய ஆற்றல்னா என்ன, அது திருமணம் எந்த நோக்கத்துக்கு செய்யப்படுகிறது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து இல்லறத்திற்கு வந்து தகுதியானவராக அவர் இருக்க வேண்டும். திருமணம் யார் செய்கிறாரோ அந்த ஆண் எப்படி இருக்கணும், இல்லறத்திற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, அந்த பெண்ணை கவனிக்கக்கூடிய உழைப்பு இருக்குது பாருங்க, சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியம் அவர்கிட்ட இருக்கணும். அது திருமணத்திற்கு வந்து உணர்ச்சிகள் மட்டும் இருந்தா பத்தாது. உணர்ச்சிகள் என்பது சில நேரம் காணாமல் கூட போயிடும், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த மனைவிக்கு வந்து உடை எடுத்து கொடுக்கணும், வீடு அமைச்சு கொடுக்கணும், இருக்குதுங்களா, தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், இப்படி எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்கிறது. இதுக்கும் தகுதி வேணும், விளங்குங்களா? ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் உணர்வுகள் மட்டும் அறிந்தவனாக இருக்கிறானான்னு பார்க்கக்கூடாது, உழைக்கக்கூடியவனாக இருக்கிறானா, டெய்லி சம்பாதிக்கிறானா, ஒரு குடும்பத்தை தாட்டுகின்ற அளவுக்கு அவன்கிட்ட வருமானம் இருக்கிறதா, இதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே தவிர பல பேர் என்ன செய்யறாங்க, வேலை வெட்டிக்கு போகவே மாட்டான், விளங்குதுங்களா? இவனுக்கு வந்து காலில் ஒரு கட்டை போட்டு வைங்கம்மா, யாரு மற்றவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது என்ன, இவனுக்கு வந்து ஒரு காலில் கட்டை போட்டு வைங்க, அதான் கல்யாணம் பண்ணி வச்சோம்மா, அப்ப அவர் சரியாயிருவாராம். யாரு வேலை வெட்டி இல்லாம உழைக்காம அப்பங்காசை தின்னுட்டு ஊர்ல எல்லாம் கடனை வாங்கிட்டு ஊரை சுத்தி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவர்களுக்கெல்லாம் வந்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. இதனால எல்லாம் பலவிதமான விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சமூகத்தில் நல்லா விளங்கிக்கணும். இதெல்லாம் தவறான நடைமுறைகள். சில பேர் குடியாரனா இருப்பான், அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் வீட்டு போய் மாறி போயிருமா, விளங்குதுங்களா? வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி விளையாட்டு கூடவே செய்யாது. மற்ற விஷயங்கள், ஒரு கடையில போய் ஒரு சோப்பு வாங்குறீங்க, சோப்பு வந்து நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு வேற சோப்புன்னு வாங்கிக்கலாம். வாழ்க்கைங்கிறது அப்படி டக்குன்னு அப்படி மாத்தவெல்லாம் இயலாது. ஏன்னா திருமணம் என்பது ஒரு பெண்ணுடைய குடும்பத்தார்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் அதுதான் மிகப்பெரிய சோதனை. கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன செய்யறான், ஒரு ஆம்பளை சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறான், சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிடறான். அதாவது அந்த அளவு வரதட்சணை தாண்டவம் ஆடுது பாத்தீங்களா?
அதாவது படிச்செல்லாம் இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க, மார்க்க ஞானத்தோடையும் இருப்பாங்க, ஆனாலும் மாப்பிள்ளை கிடைக்காது. பார்த்தா ஏழ்மையா இருப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பெற்றோர்கள். அது பெண்ணை பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆணை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்தணுமா இல்லையா? அப்ப என்னது, அந்த உணர்வுகளை மட்டும் மையமாக வச்சு என்ன செய்யறாங்க, பல பேர் திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க, வாழ்க்கை நாசமா போயிருது. அதே மாதிரி இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த படிக்கிற நேரத்துல எல்லாம் பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த காலேஜில் படிக்கக்கூடிய நேரம், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரம், காதலுங்கிற பேர்ல ஓடிடுவாங்க. அவன் இந்த லட்சியம் எல்லாம் இருக்காது, சும்மா இது ஒரு காமம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஈர்ப்புன்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, ஈர்ப்பு, காமத்துக்கு பேர் தான் ஈர்ப்பு. அந்த ஈர்ப்புல ஓடி போறதானே தவிர அதனால சிந்திக்கலாம் மாட்டாங்க. அதான் இவன் கூப்பிடுறானே, இவனை நம்பி நம்ம இருக்கலாமா, நம்ம நாட்கள் வந்து வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கிறத, இதை நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்களா? பெற்றோர்கள் பார்க்கறத விட நம்ம அப்படி ஒண்ணு சிறந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா துணி எடுத்து கொடுக்கறது, படிப்புக்கு செலவு எல்லாமே ஒரு பெற்றோர் தான் செய்யலாம். மற்ற இந்த திருமணத்தை மட்டும் அவங்க முடிவு பண்ணிக்கு வாங்கலாம், ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. பார்க்கறோமா இல்லையா? அதனால இந்த உணர்வுகளுக்கு மட்டும் ஒரு ஆம்பளை நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை நாசமாயிரும். ஒரு ஆம்பளைய வந்து திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த ஆணுக்கு வந்து 2 தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஒன்னு இல்லற தகுதி, விளங்குதுங்களா? அதை வந்து நம்ம உள் விளங்கி எல்லாம் உரசி ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது, ஓரளவுக்கு தான். ஆனா பொருளாதாரத்துல சரியா இருக்கானான்னு பார்க்கணும், சம்பாதிக்கிறானான்னு பார்க்கணும். அதுக்குன்னு பெரிய லெவல்ல எல்லாம் பார்க்க தேவையில்லை. அவன் வந்து வீடு கட்டி வச்சிருக்கிறானா, தோட்டம் வாங்கி போட்டிருக்கிறானா, இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சோறு போடுவானா இல்லையா, நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைப்பானா இல்லையா, அப்படிங்கறத மட்டும்தான் என்ன செய்யணும், ஒரு ஆம்பளைய வந்து பார்க்கணும். அதுதான் ஆம்பளையினுடைய தகுதி, விளங்குதுங்களா? இது பெற்றோர்கள் இது மாதிரியான பருவத்தில் உள்ள பெண்களையும் என்ன செய்யணும், இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பாடம். இதுல எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தோத்தரக்கூடாது. அதே மாதிரி சமூகத்துல இன்னும் நடக்கக்கூடிய சில அநியாயங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு ஆம்பளைக்கு வந்து 2மே இருக்கும், இந்த மாதிரியான உணர்வும் இருக்கும், சம்பாத்தியமும் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தார்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. பொறுன்னு காரணம் கேட்டா, அவனுக்கு 2 தங்கச்சி இருக்கும், வணங்குதுங்களா? அந்த தங்கச்சிக்கு, ஒரு தங்கச்சிக்கு வந்து 20 வயசு இருக்கும், இன்னொரு தங்கச்சி 23 வயசு இருக்கும், மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது. அதுக்கு பார்த்து அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சர்த்தா போட்டுருவாங்க. அதாவது இந்த உணர்வுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, விளங்குதுங்களா? அவர்களுடைய உணவுக்கு வந்து பசி எடுக்கிற நேரம் சோறு போடத்தானே செய்றீங்க. வயிறு பசி எடுத்தா சாப்பிடுவீங்களா இல்லையா? அதே மாதிரியான உணர்வுகள் தானே இது. அப்ப இந்த மாதிரியான காரணம் காட்டி இது வந்து உங்க குடும்பத்துல புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. நம்மள்ட்ட கூட சில பேர் என்ன செய்யறாங்க, தனிப்பட்ட ரீதியில் அந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதாவது எனக்கு வந்து 2 தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, அல்ல வசதியை காரணம் வச்சு அப்படி பின்தள்ளி போயிட்டே இருக்குது, இதை காரணமா வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆம்பளைகள் என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பாவமா மாறி போயிடும், விளங்குதுங்களா? அதனால அவங்களுக்கு தகுதி இருக்குதா, கல்யாணம் பண்ணி வைங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு ஏன் அவங்க வந்து சிந்திக்கிறாங்கன்னு சொன்னா, இவன் கல்யாணம் ஆனா தங்கச்சி எல்லாம் விட்டுருவான், தங்கச்சி பார்க்க மாட்டான், அக்காவை பார்க்க மாட்டான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், பொண்டாட்டின்னு சொல்லி குடும்பத்தை விட்டு போட்டு ஓடிடுவான், சம்பாத்தியத்தனையும் அங்க கொண்டு போயிடுவான். அந்த ஒரு அச்சத்தினாலதான் உங்களுக்கு அவங்க மாப்பிள்ளை பார்க்காம இருக்க, பொண்ணு பார்க்காம இருக்கிறாங்க, விளங்குதுங்களா? இது வந்து வாலிபர்களும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு ஆணுக்குள்ள தகுதி என்னது, 20 வயசு 25 வயசு அப்படி எல்லாம் இல்ல. உழைக்கிறானா இல்லையா, இல்லறதுக்கு தகுதி படைத்தவனாக இருக்கிறானா இல்லையா, இந்த 2 தான். புரிஞ்சுதுங்களா? இந்த 2 வரும்போதே, அதாவது இந்த உழைப்பு, இந்த இல்லறத்துக்குரிய தகுதி வரும்போதே அவனுக்கு அந்த பக்குவங்கிறது வந்துடும். நாலேஜ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு வரணும். அத அப்பதான் ஒரு ஆம்பளை நம்ம சொல்ல முடியும். சும்மா 4 வேற மாதிரி நடக்கிறனால எல்லாம் ஒருத்தர் ஆம்பளை ஆயிட முடியாது. புரியுதுங்களா? சரி, இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்ன தகுதி, அதாவது ஒரு ஆண் எந்த நோக்கத்துக்காக வேண்டி திருமணம் செய்யறானோ ஒரு பெண்ணை, அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியவளாக ஒரு பெண் இருக்க வேண்டும். அதுதான் பெண்ணுக்குள்ள தகுதி, விளங்குதுங்களா? அதாவது இல்லறத்துக்கு தேவையான விஷயங்கள், உடலியல் வளர்ச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பெண்ணுக்கு இருக்கணும். ஆசைகள் சில பேருக்கு, ஆசைகள் வந்து திருமணத்துக்குள்ள அளவுகள் இல்லை. ஆசைகளோட அந்த உடலியல் வளர்ச்சிகள் என்ற ஒன்று இருக்குது பாத்தீங்களா, வளர்ச்சியும் சேர்ந்துதான் வேணும். உதாரணமா வந்து, அதாவது அவங்க இந்த பொருளை தூக்கி அங்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் ஒருத்தன், இந்த பொருளை தூக்கி அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். கை இல்ல,
அல்லது கை இருக்குது, அந்த கையை கொண்டு வேலை செய்ய முடியாது. இப்ப இது ஆசைப்பட்டதுனால அது நடக்குமானா நடக்காது. பார்வைக்கு கை மாதிரி இருக்குது, ஆனா அந்த கை செயல்படல, ஊனமா இருக்குது. ஆனா ஆசை இருக்கும், அந்த கையை வச்சு செயல்படுத்த முடியுமானா செயல்படுத்த முடியாதுல்ல. அதே மாதிரிதான் பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களுக்கு இது மாதிரியான உணர்வுகள் இருந்தாலும் அது மாதிரியான உடலியல் தேர்ச்சின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. நான் சொல்றத நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். தேர்ச்சி, வளர்ச்சி, அது மாதிரி அந்த மாதிரியான அந்த உடலமைப்புகள் ஏற்பட்டதுக்கு பின்னாடி தான் என்ன செய்யணும், ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். ஆனா என்ன 12 வயசு 13 வயசுல எல்லாம் இப்ப பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகுது? அதாவது ஒரு ஆம்பளைக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், அந்த இந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி வேணும்னு. அதெல்லாம் அவன் அந்த எதிர்பார்ப்பு அடிபட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவனுடைய திசை மாறி போயிடும், வேற ஆளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். கல்யாணமும் பண்ணிட்டு விட்டு போட்டு ஓடி போயிடுவான். விட்டு போட்டு ஓடி போய் 5 வருஷம் இவ வாழா வெட்டியா இருந்து அதுக்கப்புறம் தான் இவ முழுமையான ஒரு பெண்ணுக்குரிய வளர்ச்சியை அடைவான் உடலியல் ரீதியாக. யாரு? பெண்ணு. அதனால ஒரு பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைப்பதாக இருந்தால் அவர்களுக்கும் அந்த உணர்வு சம்பந்தமான எண்ணம் இருக்குதா அப்படிங்கறதோட இன்னொன்னு என்ன பார்க்கணும், அந்த உடலியல் வளர்ச்சி இருக்குதா அப்படியெல்லாம் பார்க்கணும். குறைந்த வயதுல கொண்டு போய் நம்ம விட்டு அது விளங்குதுங்களா, அதே ஒரு குழந்தைத்தனமா இருக்கும். அதுக்கே பல விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பாங்க, விளங்குதுங்களா. அந்த மாதிரியான நபர்கள்லாம் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதுதான சமுதாயத்தில் நிறைய நடந்துகிட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பிள்ளையை தாட்டி விட்டுருவோம், வரதட்சணை எவனா அவன் சும்மா கேட்பான், நான் கல்யாணம் உடனே பண்ணி வச்சிருவாங்க. பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் என்ன செய்யுங்க, நல்ல கவனம் செலுத்துங்க. ஆனா இதுல இன்னொன்னே நீங்க புரிந்து கொள்ளுங்கள். என்னது? அதாவது ஒரு ஆம்பளைக்கு நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா தகுதி, உழைக்கக்கூடிய தகுதி, அதே மாதிரி இல்லறத்தனுடைய தகுதி, இந்த 2 மட்டும் இருந்தா போதாது. குடிகாரனா இருக்கிறான்னு வைங்களா, பயங்கரமான குடிகாரனா இருந்தா நீங்க அவனை கல்யாணம் பண்ணாதீங்க, விளங்குதுங்களா. ஏன்னா குடிகாரர்களுக்கு உடலியல்ல சில இழப்புகள் வந்துடும், அதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையாக மாறும், விளங்குதுங்களா. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இப்ப இந்த குப்பை தொட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த குப்பை தொட்டி கிட்ட ஒரு குடியான கொண்டு நிறுத்தி வைங்க. 10 நிமிஷத்துல மூக்குல கை வைப்பான், நிக்க முடியலம்மா சொல்றானா இல்லையா. ஏன்னா அந்த நாற்றம் அவனுக்கு தாங்காதான். ஒரு கோழி கடையில கொண்டு போய் நிறுத்துங்க, அவனை நிக்க முடியல, மூக்குல கை வச்சுவான், ஏன்னா நாற்றம் தாங்க முடியாதான். ஆனா இந்த தொடர் குடிகாரன் என்ன பண்றான், டெய்லி குடிச்சிட்டு வீட்டுல தான் படுக்கிறானா இல்லையா. மனைவிட்ட இதே வாயோட தான் இருக்கிறான். என்ன அவங்கள்ட்ட என்ன ஈர்ப்பு ஏற்படும்? ஒரு ஈர்ப்பு ஏற்படாது. என்ன இப்ப யாருதான் குடிக்கல அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க, சமாதானம் செய்து கொள்கிறார்கள் பல பேர். அதனால வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா, துல்லியமான முறையில தேர்ந்தெடுக்கணும், விளங்குதுங்களா. சும்மா எப்ப பார்த்தாலும் மேலோட்டமான அழகை பார்த்து, பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்து, அதெல்லாம் எல்லாம் குடும்ப ரீதியில சரியான முறையில சிந்திச்சு, திருமணத்துக்கு முன்னாடி உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் கேட்டா, அவர்களுக்கு நம்ம நல்லது செய்யறோமா, இவர்களுக்கு நம்ம நல்லது செய்யறோமான்னு இந்த விஷயத்துல இருக்கக்கூடாது. இந்த பெண்ணை திருமணம் செய்வதால் என்னுடைய வாழ்க்கைக்கு சரியா இருக்குமா இல்லையா, இந்த ஆணை திருமணம் செய்வதால் என்னுடைய வாழ்க்கைக்கு அது சரியா இருக்குமா இல்லையா, அப்படிங்கிறது மட்டும்தான் என்னவா இருக்கணும், அளவுகோலாக இருக்க வேண்டும். ஆக ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுக்கு இல்லற தகுதியும் உழைக்கக்கூடிய தகுதியும் வேணும். ஒரு பெண்ணை பொறுத்தவரை அந்த ஆணுடைய இல்லற தகுதியை முழுமையாக நிறைவேற்றுகின்ற அளவிற்கு உடலியல் வளர்ச்சி இருக்குது பாருங்க, அதை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கமும் அறிவும் சொல்லக்கூடிய விடை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து இணையதளம் மூலம் நடத்தும் பரிசு மலை இஸ்லாமிய கேள்விகள் நிகழ்ச்சி 13வது மாதம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஆகஸ்ட் 1 முதல் நமது ஏடி கிளப் யூடியூப் சேனலில் மௌலவி யாசீன் இம்தாதி அவர்கள் வழங்கும் மனவாழ்வும் மனச்சிதைவும் சுமார் 25 நாட்கள் நடைபெற உள்ள தொடர் பயானிலிருந்து ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற செப்டம்பர் 1 அன்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி இரவு 10 மணி அளவில் சுமார் 25 கேள்விகள் கேட்கப்படும். முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க. வெற்றியாளர்கள் அறிவிப்பு வருகின்ற செப்டம்பர் 6 ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள ஏடி கிளப்பின் மாதாந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும். பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏடி கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.